Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 18 part 2. ஓபன் பண்ணா நம்ம எர்வின் ஸ்மித்தை காட்டுறாங்க. அவரோட டீமோட அந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டாரு. இந்த வழியாவே கார்ட்டையும் கொண்டு வந்துடலாம். அதனால ரியல்ல இருக்கவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. சென்டர்ல இருக்க கார்ட் கார்ட்ஸ் மட்டும் தான் ஃபாரஸ்ட் வழியா வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுவான். அதை சொல்றதுக்காக ஒரு 2 பேர் பிரிஞ்சு போவாங்க. அடுத்து சென்டரோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. ஷாஷா பார்த்துட்டு அவளோட லீடர் கிட்ட இந்த மாதிரி அவங்க மட்டும் உள்ள போறாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா நம்ம ஃபாரஸ்ட்டை சுத்தி போகணும்னு அப்படியே சுத்த ஆரம்பிப்பாங்க. அதே நேரம் அர்மின், ரெய்னர், ஜீனு இங்க ஒரு டீம் போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க டெஸ்டினேஷன்ல இருந்து டோட்டலாவே இப்ப மாறிட்டாங்க. பட் இப்படி ஆர்டர் பண்ணதே கமாண்டர் எர்வின் தான். அப்படி இருக்கும்போது பிளான் இல்லாம எதுவும் பண்ண வாய்ப்பு இல்ல அப்படின்னு அர்மின் நம்புவான். ஆனா ஜீனுக்கு கடுப்பாவும். பின்ன புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுத்தி காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. லூசு பயலுக்குன்னு அம்புட்டு கடுப்பாவும். ஏன்னா இன்னுமே அந்த ஃபீமேல் டைட்டன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. என்னதான் இவங்க பிளான் பண்ணாலும் இவங்களால இனிமேட்டு ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது. எப்படி அவ வந்து போட்டு தள்ளிடுவா, அதுல எந்த டவுட்டும் இல்ல. இனி இவங்க போற வழியில என்னென்ன பஞ்சாயத்து வருமோங்கிற வீதியில தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போங்கும்போது நியூ ரெக்ரூட்ஸ் எல்லாத்தையுமே டப்புன்னு ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு புதுசா ஒரு வேலையை கொடுப்பாங்க. எதுக்குன்னா வர டைட்டன்ஸ் எல்லாத்துக்குமே இப்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்கணுமாமா. பிளேட்ஸ், கியர்ஸ் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு நேரா மரத்து மேல போய் நின்னுக்கணும். எவ்வளவு டைட்டன்ஸ் வந்தாலும் சரி இந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி அந்த பக்கம் போக விடக்கூடாது. இப்படி சொன்ன உடனே அத்தனை பேருமே பேந்த முழிப்பாங்க. என்னையா நடக்குதுங்க, திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க, இதெல்லாம் பிளான்லயே இல்லன்னு சொன்னா ஆர்டர்ஸை மட்டும் மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரு மேல ஏறிடுவாரு. யாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரே ஃபார்மேஷன்ல வளைஞ்சு போய்கிட்டே இருக்கணும். இப்போ எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு ஆணி. சரி அப்படியே கட் பண்ணா கோனியும் மிகாசாவும் ஒரு சைடு வந்துட்டு இருப்பாங்களா. கோனிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா சென்டர் லைன் மட்டும் தான் காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்போ ஃபார்மேஷனுக்கு என்னாச்சுன்னு கேட்டா மிகாசா இருந்துகிட்டு ஒன்னும் ஆகாது, லெஃப்ட் ரைட்னு அவங்க காட்டை சுத்திட்டு வருவாங்க. இது எல்லாமே கண்டிப்பா கேப்டனோட ஆர்டரா தான் இருக்கணும், நம்மளால எல்லாம் எதுவும் டிசைட் பண்ண முடியாதும்பா. கோனி பார்த்துட்டு ஆமா எதுக்கு இந்த கிறுக்குத்தனம், இதுக்கு பேசாம இந்த ஃபாரஸ்டே அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல, ஃபார்மேஷன் அப்படியே தானே இருந்திருக்கும், அவங்க பாட்டுக்கு சுத்தி போயிருப்பாங்க. எது வந்தாலும் வளைஞ்சு போற மாதிரி தானே இவங்க ஃபார்மேஷனையே ரெடி பண்ணாங்க. கமாண்டர் மேப்ல இந்த காடு இருக்கிறதெல்லாம் பார்க்கலையா, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாரான்னு கேட்டா அது என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காம அவாய்ட் பண்றதா இவங்க பிளான். ரைட் பிளாங்க்ல இருந்தவங்க டோட்டலாவே காலி ஆயிட்டானுங்க. இப்ப பேலன்ஸ் இருக்கவங்க தான் இங்க இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. அங்க நம்மளுக்கு எல்லாம் மரத்து மேல ஏறி நின்னாச்சு. அவங்க மண்டையில என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கும், ஒரிஜினல் மிஷனை விட்டுட்டு இப்படி இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ல நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. என்னதான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த வழியா டைட்டன்ஸ் வராம தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், டீனெல்லாம் பத்தியா கேட்டுக்கிட்டு இருப்பான். எதுக்கு இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஆர்டர்னு. ஆக்சுவலா அவங்க லீடரும் அதே மரத்துல தான் நின்னுட்டு இருப்பாரு. அதனால அர்மின் கொஞ்சம் சைலண்டா பேசுறா, கேட்டு தொலைஞ்சிட போதுமா, கேட்டா கேட்டு தொலைட்டோம், எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோம்னு கூட சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லி திட்டிட்டு வேற என்ன பண்றது, ஆர்டர்ஸை ஒபே பண்ணித்தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போதைக்கு என்ன டைட்டன்ஸை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வர விடாம தடுக்கணும், அவ்வளவுதானே, பண்ணி தொலைவோன்னு ஒண்ணு. அர்மினோட மூஞ்சி பாத்தீங்கன்னா பேயடிச்ச மாதிரியே இருக்கும். ஏன்டா நீயுமே அவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் நினைச்சிட்டு இருக்கீல, உன்னை பார்த்தாலே உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதுன்னு நல்லா தெரியுது, என்ன மேட்ரு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா அங்க 5 மீட்டர்ல ஒரு டைட்டன் ஒன்று வரும். அது ஓடி வர்றதான் அடேங்கப்பா வேற லெவல்ல இருக்கும். என்ன ஒரு அருமையான ஓட்டம். அந்த டைம் அர்மின் அங்க முழிச்சுக்கிட்டு இருப்பான். ஆமா இதுக்கு தேவையில்லாம இவங்களோட இவ்வளவு பெரிய ஃபார்மேஷனை இந்த காட்டு வழியா கொண்டு வரணும். கமாண்டர் எர்வின் மண்டையில என்னதான் ஓடிட்டு இருக்குது, இவங்க ஃபார்மேஷன் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க எதுக்கு தேவையில்லாம இவங்க டீமை நிக்க வைக்கணும், ஃபீமேல் டைட்டன் இறனை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயம் இப்ப கமாண்டருக்குமே நல்லா தெரியும். அந்த 2 விஷயத்தையும் யோசிச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்க, உங்களால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் இப்ப தான் மெயின் டீமை காட்டுறாங்க, அதாவது கேப்டன் லெவியோட டீம். அப்ப இறன் இருந்துகிட்டு கேப்டன் நம்ம இந்த மாதிரி சென்டர்ல போயிட்டு இருந்தோம்னா நமக்கு டைட்டன்ஸ் எந்த பக்கம் இருந்து வருதுன்னே தெரியாது, இஃப் சப்போஸ் ரைட்ல இருந்து ஒரு டைட்டன் வருதுன்னா எப்படி அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு கேட்பான். ஏன்னா இவங்க ஒரு ஃபார்மேஷன்ல வந்தாங்களா, சென்டர்ல இவங்க இருக்கும்போது சுத்தி ஆளுங்க இருப்பாங்க. இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் டைட்டன் அவங்களை அப்ரோச் பண்ணுதுன்னா கூட அவங்க ஸ்மோக் போட்டு சிக்னல் கொடுப்பாங்க. இப்பதான் காட்டுக்குள்ள வந்துட்டாங்களே, ஸ்மோக் போட்டு சிக்னல் கொடுக்கலாம் முடியாது, ஏன்னா காட்டை விட்டு அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க சிக்னல் கொடுத்தாலுமே இவங்களால பார்க்க முடியாது. ஆர்கோ வேற கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதை வேற ப்ரொடெக்ட் பண்ணணும். என்ன பண்ண போறோம்னு கேட்டா லெவியுமே ஆமா ரிஸ்க் தாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா மூலகட்டவனே கொஞ்சம் சுத்தி முத்தி பாரு, நல்ல பெரிய பெரிய மரங்களா இருக்கும். இந்த ஒரு என்விரான்மெண்ட்ல 3D மேனுவர் கியரை சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். எவ்வளவு பெரிய டைட்டன் வந்தாலுமே அவங்களுக்கு தண்ணி காட்டலாம். சாக கூடாதுன்னா கொஞ்சமாச்சும் மூளை யூஸ் பண்ணு, இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்காதமான உடனே இறனுமே ஆட ஆமா இல்ல நம்ம புது ஆளு, அதனால ஒழுங்காவே யோசிக்க மாட்டேங்கிறோம். எப்ப பார்த்தாலும் இப்படி கேள்வி கேட்டு கேப்டன் ஆன்சர் பண்ணிட்டே இருக்க முடியுமா, நம்ம தானே அவங்க ஏதாச்சும் பண்றாங்கன்னா ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு யோசிச்சு ஆன்சர்
ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இப்படித்தானே அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணி கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு மத்தவங்க மூஞ்ச பாப்பான். எல்லாரோட மூஞ்சுமே பீதியில தான் இருக்குது. அப்படின்னா என்ன, இவன் கேட்டதெல்லாம் கரெக்ட் தான். அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அவன் டீம் ஆளுகளுக்கே தெரியல. மூஞ்சு பூரா வேர்த்து விறுவிறுத்து போயிருக்குது. அப்படின்னா கேப்டன் லெவிக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியாது போல. ஒரு பாட்டுக்கு ஆர்டரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு அப்பதான் பயலுக்கு புரிய வருது. எங்க அர்மின் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். ஃபீமேல் டைட்டன் இப்போ எரனை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. நான் யோசிச்சது கரெக்ட்னா இங்க வந்ததுக்கு ஒரே ரீசன், கமாண்டர் எர்வின் ஃபீமேல் டைட்டனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜீன் பாத்தீங்கன்னா அர்மினு நமக்கு வந்த ஆர்டர் டைட்டன்ஸ் எதையுமே இந்த ஃபாரஸ்டுக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது கரெக்ட் தானேன்னு வேர்க்க விறுவிறுக்க சொல்லுவான். ஏன் இவ்வளவு பீதியாகி சொல்றான்ட்டு கீழே பார்த்தா அவ்வளவு நேரமா ஒரு டைட்டன் கூட இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க மரத்தை போட்டு பராண்டுன்னு பராண்டிட்டு இருக்குங்க. பட் அதுகளாலதான் மரம் ஏற முடியாது. எதுவுமே ஃபாரஸ்டுக்குள்ள என்ட்ராகலாம் ட்ரை பண்ணல. இவங்களை எப்படியாச்சும் சாப்பிடணும் தான் ஆர்வமா ஆடு பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த டைம் கேப்டன் லெவியோட டீம் அவங்களுக்கு பின்னாடி பிளாக் ஸ்மோக்க பாப்பாங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குதுன்னு. சோ கேப்டன் லெவி கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். அந்த டைம் இவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சட்டன்னு ஃபீமேல் டைட்டன் வந்து ஒருத்தனை ஒரே அடி அடிச்சு தெரிய விட்டுட்டு மின்னல் வேகத்துல ஓடி வரும். அதை பார்த்தோன்னே கேப்டன் லெவியோட டீம் ஆளுகளுக்கு தூக்கி வாரி போடும். மெயினா எரனு அது வந்த வேகத்துக்கு நம்ம எரனை பிடிக்க ட்ரை பண்ணும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவன் எஸ்கேப் ஆனாலும் விடல. அவனை பார்த்து இழிச்சுக்கிட்டே வெறிகுண்டு ஓடி வரும். உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த டைட்டன் மத்த டைட்டன்ஸ் மாதிரி இல்ல, பயங்கர ஃபாஸ்டா இருக்குது. இதே வேகத்துல இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிரும். அதனால மேனுவல் கியருக்கு ஸ்விட்ச் பண்ணவா அப்படின்னு கேப்டன் லெவி கிட்ட கேட்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, சண்டை போறதுக்கு. ஆனா அவன் வாயை திறக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு போவான். அப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இன்னும் 2-3 ஆளுங்க வருவாங்க. அதுல ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கும் போதே அவனை மரத்தோட மரமா வச்சு ஒரே இடி சாணி ஆயிருவான். அடுத்து ஒருத்தன் வருவான், அவனோட கைத்தை பிடிச்சி இழுத்து ஒரு அடி, அவனும் காலி. அதாவது போற போக்குல எல்லாத்தையுமே அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போகுது. அதை பார்த்த கேப்டன் லெவியோட ஆளுங்கலாம் கேப்டன் ஆர்டர் கொடுங்க, இப்படியே போச்சுன்னா நம்மள அது கொன்றும், சொல்லுங்கன்னு கேட்டுட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்களா. உடனே எரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாமா வா, அவசரப்பட்டு நீ நரகத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட. முன்னாடி வந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன சொம்ப பீஸுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது வரைக்கும் எத்தனை டைட்டன்ஸ் சும்மா சரக்குன்னு போட்டு பொழந்து கட்டி இருக்காங்க தெரியுமா? தானா வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிட்ட. இனி மொத்த டீமும் நீ வச்சு சம்பவம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கேப்டனை பார்த்தா அவன் திரும்ப கூட இல்ல, அவன் பாட்டுக்கு போறான். கேப்டன் தயவு செஞ்சு ஆர்டர் கொடுங்க, இதே மாதிரி போச்சுன்னா நம்மள அது கொன்றும், நம்ம இதை அட்டாக் பண்றதுக்காக தானே காட்டுக்குள்ளேயே வந்தோம், ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா எதையுமே கண்டுக்காம எல்லாரும் காதை மட்டும் கொஞ்சம் மூடுங்க, வேற ஒண்ணும் கிளிக்க வேண்டாமா. அத்தனை பேரும் பேந்த முழிப்பாங்க. கேப்டனுக்கு என்ன ஆச்சுன்னு அவன் கன் எடுத்து கேஷுவலா மேல வச்சு டப்புன்னு சுடுவான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா ஏதோ பெருசா ஒரு பிளான் பண்ணி வச்சிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் டைட்டன் கிட்ட இருந்து நம்மளுக்கு தப்பிச்சாங்களா இல்ல எரன் டைட்டனா மாதிரி ஏதாச்சும் சம்பவம் பண்ண போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.